ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னும் நம்ம பார்க்க போகிறது 11th ஹிஸ்ட்ரி நவீனத்தை நோக்கி. அந்த லெசனில் நம்ம என்ன சீரீஸ் பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு பிறகு அதே டாப்பிக்கில் வர கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைம் இருக்காது. சிலர் வேலைக்கு போயிட்டு படிப்பாங்க, சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டு பண்ணி பார்ப்பாங்க, சிலர் பிள்ளைகளை பார்த்துட்டே படிக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு புக் எடுத்து படிக்க நேரம் கிடைக்காது. அதனால தான் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, புக்கில் இருக்கிறத ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதே டைமில் கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் சொல்ல போகிறேன். இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா, நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சும்மா கேட்டாலே போதும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி மைண்டில் ஞாபகம் இருக்கும். அதனால தான் உங்களுக்காக இந்த மாதிரி ஈஸி லேர்னிங் மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படின்னு இப்போ நம்ம டாபிக்குள்ளே போவோமா? அறிமுகம். இந்தியா 19ஆம் நூற்றாண்டின் முதல் காலப்பகுதியில் ஆங்கில நிர்வாகத்துடனும் ஆங்கில வர்த்தகத்துடனும் நெருக்கமான தொடர்புடைய ஆங்கில கல்வி பயின்ற சிறிய அறிவுஜீவிகளின் கூட்டம் ஒன்றை உருவாக்கியிருந்தது. கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் பணிகளும் சிந்தனைகளும் ஏற்கனவே தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருந்தன. ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் வங்காளமாகும். அதனால் பல சீர்திருத்த கருத்துக்கள் அங்கே இருந்தே உருவாயின. சரியா நண்பர்களே, இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்தியாவில் சில பேர் ஆங்கிலேயர்களுடன் நெருக்கமாக இருந்ததால் ஆங்கில கல்வி கற்றவர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க. இவர்கள் ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ஆனால் இவர்களால் சமூகத்தில் புதிய சிந்தனை வந்தது. அதே நேரத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வந்தவர்கள் அவர்களின் கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதனால் இந்தியா சமுதாயத்தில் புதிய எண்ணங்கள் ஸ்லோலியாக உருவாக ஆரம்பிச்சது. முக்கியமாக நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது, இந்த மாற்றம் முதலில் நடந்த இடம் எங்கன்னா வங்காளம். அதனால தான் புதிய சிந்தனைகள் எல்லாம் முதலில் அங்கிருந்தே வந்துச்சு. சரியா, இனி இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் நவீன சிந்தனை எப்போது ஆரம்பமானது? 19ஆம் நூற்றாண்டு. செகண்டு, எந்த காரணம் புதிய சிந்தனையை உருவாக்கியது? ஆங்கில கல்வி. தேர்டு, கிறிஸ்தவ பரப்பாளர்கள் என்ன தாக்கம் ஏற்படுத்தினர்? சமூக மத சிந்தனை மாற்றம். முதலில் எந்த பகுதியில் மாற்றம் அதிகம் ஏற்பட்டது? வங்காளம். நெக்ஸ்ட்டு, ஆங்கில நிர்வாகம், ஆங்கில கல்வி, ஐரோப்பிய இலக்கியங்கள் ஆகியவை புதிய சிந்தனை அலைகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்தன. அவை மரபு சார்ந்த அறிவுக்கு சவால் விடுத்தன. பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட நன்னறி சிந்தனைகள், மனித இனத்தின் பரிணாமம், வளர்ச்சி குறித்த சிந்தனைகள், அறிவொளியோடு தொடர்புடைய இயற்கை உரிமைகள் கோட்பாடு ஆகிய சிந்தனைகள் இந்திய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டன. அச்சு தொழில்நுட்பம் சிந்தனைகள் பரவுவதில் முக்கிய பங்கை வகித்தது. இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு ஆங்கில நிர்வாகம், ஆங்கில கல்வி, ஐரோப்பிய இலக்கியங்கள் இவையெல்லாம் சேர்த்து புதிய சிந்தனைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. இந்த புதிய சிந்தனைகள் என்ன பண்ணுச்சுன்னா, முன்னாடி இருந்த மூட நம்பிக்கை, பழைய நம்பிக்கைகள் அனைத்துக்கும் சவால் விடுத்தது. அதற்கு பதிலாக புதிய ஐடியாஸ் வந்துச்சு. பகுத்தறிவு, மனித வளர்ச்சி பற்றிய சிந்தனை, இயற்கை உரிமைகள் இவையெல்லாம் சேர்த்து இந்திய சமுதாய முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் ஆனது. இன்னொரு முக்கியமான விஷயம் அச்சு தொழில். இதுதான் இந்த சிந்தனைகளை மக்களிடம் பரப்ப மிகப்பெரிய உதவி செய்தது. இனி நம்ம இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். சிந்தனைகள் இந்தியாவிற்கு எதன் மூலம் வந்தது? ஆன்சர், ஆங்கில கல்வி, ஐரோப்பிய இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சிந்தனைகள் எதை சவால் செய்தது? ஆன்சர், பழைய மரபுகள். பகுத்தறிவு என்றால் என்ன? ஆன்சர், யோசித்து முடிவு செய்வது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அச்சு தொழில்நுட்பம் என்ன செய்தது? ஆன்சர், சிந்தனைகளை பரப்பியது.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த புதிய சிந்தனைகள் எதை வலியுறுத்தியது? மனித உரிமைகள் முன்னேற்றம். நெக்ஸ்ட் டாபிக், சீர்திருத்த இயக்கங்களின் எழுச்சி. 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகம் மூட நம்பிக்கை, சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு எனும் நச்சு சூழலில் சிக்கியுள்ளது என ஆங்கிலேயர் விளக்கினர். அவர்களின் கண்ணோட்டத்தில் உருவ வழிபாடும் பல கடவுள் வழிபாடும் வைதீகத்திற்கு வலுவேற்றி அதை கண்மூடித்தனமாக பின்பற்ற மக்களை தூண்டியவே ஆகும். அதற்கு இணையாக சமூக சூழலும் உயிரோட்டம் இல்லாததால் தாழ்ந்த நிலையில் இருந்தது. மேலும் பெண்களின் நிலையும் இறங்கத்தக்க நிலையில் இருந்தது. உடன்கட்டை ஏறும் பழக்கம் மிகவும் கண்டனத்திற்கு உள்ளானது. பிறப்பின் அடிப்படையிலான சமூக பிரிவுகளும் அதன் விளைவான சாதி முறையும் விமர்சனம் செய்யப்பட்டது. மிக முக்கியமாக ஆங்கிலேயர் தங்களின் தலையீடில்லாமல் இத்தகைய தீமைகளிலிருந்து இந்தியர் விடுபட வாய்ப்பில்லை என வாதிட்டனர். இது ஆங்கில ஆட்சியை நியாயப்படுத்துவதற்காக கிறிஸ்தவ மத பரப்பாளர்களும் யூடிலிட்டேரியன்களும் முன்வைத்த கருத்தென்பதை சொல்ல தேவையில்லை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா, மூட நம்பிக்கை அதிக மாற்றங்களை ஏற்காத மனநிலை. இது ஆங்கிலேயர்கள் இந்திய சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அவர்களுடைய பார்வையில் உருவ வழிபாடு பல கடவுள் வழிபாடு இவையெல்லாம் மக்களை கண்மூடித்தனமாக நம்ப வைக்குது என்று விமர்சனம் பண்ணினாங்க. அதே மாதிரி சமூக நிலையும் நல்லா இல்லை. சமூக வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. பெண்களின் நிலையும் மிகவும் தாழ்ந்திருந்தது. குறிப்பாக உடன்கட்டை ஏறும் பழக்கம், சதி ரொம்ப பெரிய அளவில் கண்டனம் செய்யப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிறப்பை அடிப்படையாக கொண்ட சாதி முறை. இதையும் ஆங்கிலேயர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தலையிடாமல் இருந்தால் இந்தியர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு வாதம் வச்சாங்க. இதுக்கு பின்னாடி உண்மை என்னன்னா, இந்த மாதிரி கருத்துக்களை கிறிஸ்தவ மத பரப்பாளர்களும் சில ஆங்கிலேய ஆதரவாளர்களும் தங்களுடைய ஆட்சியை நியாயப்படுத்த சொல்லியிருந்தாங்க. சரி, இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். இந்திய சமூகம் எந்த பிரச்சனையில் இருந்தது? மூட நம்பிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேலை நாட்டு அறிஞர்கள் எதை விமர்சித்தனர்? உருவ வழிபாடு, கண்மூடித்தனமான நம்பிக்கை. 12, பெண்களின் நிலை எப்படி இருந்தது? மிகவும் தாழ்ந்தது. இந்த சூழல் எதற்கு வழிவகுத்தது? சமூக சீர்திருத்த இயக்கங்கள். 14, ஆங்கிலேயர் ஏன் தலையிட வேண்டும் என்று கூறினார்? சமூக தீமைகளை நீக்க. இந்த கருத்தை யார் ஆதரித்தார்? கிறிஸ்தவ பரப்பாளர்கள் அண்ட் யூடிலிட்டேரியன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சதி பழக்கம் என்ன? கணவன் இறந்தால் மனைவி எரிக்கப்படும் பழக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூகத்தில் எந்த அமைப்பு விமர்சிக்கப்பட்டது? சாதி முறை. யூடிலிட்டேரியன்களின் கொள்கை என்ன? அதிகமான மக்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி. யூடிலிட்டேரியன்கள் மிக அதிக எண்ணிக்கையிலானவர்களின் அதிகப்பட்ட மகிழ்ச்சியை கோரிய நவீன சிந்தனையாளர்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா மிகப்பெரிய மிகவும் சிக்கலான பல்வகைப்பட்ட தன்மைகளை கொண்ட நாடாக இருந்தது. இடத்திற்கு இடம் நிலைமை மிகவும் மாறுபட்டிருந்தன. காலந்தோறும் சமூக பண்பாட்டு தீமைகளுக்கு எதிராக இந்திய சீர்திருத்தவாதிகள் போராடி இருந்தனர். ஆனால் ஆங்கிலேயரின் அறிவொளி சிந்தனைகளுடன் கூடிய வரவு சந்தேகத்திற்கிடமின்றி புதிய சவாலை முன்வைத்தது. இப்பாடப்பகுதி எவ்வாறு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சீர்திருத்த இயக்கங்கள் உதயமாயின என்பதை விவரிக்கின்றது. இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். முதல்ல யூடிலிட்டேரியன்கள்னா யாருன்னா, அதிகமான மக்களுக்கு அதிகமான நன்மை கிடைச்சணும் நம்புகிற நவீன சிந்தனையாளர்கள் தான். சரி, அவங்கள தான் யூடிலிட்டேரியன்கள்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப பெரிய நாடு, பல வகையான மக்கள், ஒவ்வொரு இடத்திலும் நிலைமை வேறுபட்டது. ஒரே மாதிரி சமூகம் கிடையாது.
அதே சமயத்தில் இந்தியாவில் இருந்த சீர்திருத்தவாதிகள் ஏற்கனவே சில சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக போராடிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களுடன் வந்த அறிவொளி சிந்தனைகள் ஒரு புதிய சேலஞ்சாக மாறுச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவின் பல பகுதிகளில் புதிய சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பகுதிகளில் இருந்த சீர்திருத்த இயக்கங்கள் எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரியா, இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் தன்மை எப்படி இருந்தது? பல்வேறு சிக்கலானது. புதிய சிந்தனைகள் எங்கிருந்து வந்தது? ஆன்சர் மேலிநாடு. இந்த சிந்தனைகள் என்ன விளைவு ஏற்படுத்தியது? சீர்திருத்த இயக்கங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த இயக்கங்கள் எங்கு தோன்றின? இந்தியாவின் பல பகுதிகளில் தோன்றின. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். மேற்கத்திய பண்பாடு சிந்தனைகள் ஆகியவற்றின் வளர்ச்சி 19ஆம் நூற்றாண்டில் மரபு சார்ந்த நிறுவனங்கள் தங்களை உயிர் துடிப்புள்ளவனாக மாற்றிக்கொள்ள கட்டாயப்படுத்தின. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பத்தாண்டுகளில் எதிர்ப்புகளின் வெளிப்பாடுகளும் மாற்றத்திற்கான வேட்கையும் பல்வகைப்பட்ட சீர்திருத்த இயக்கங்களின் மூலம் வெளிப்பட்டன. இவ்வியக்கங்கள் இந்திய மக்களின் மத கண்ணோட்டத்தையும் சமூக நிறுவனங்களையும் சீர்திருத்துவதையும் ஜனநாயகப்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டிருந்தன. புதிய பொருளாதார சக்திகளின் தோற்றம், கல்வியின் பரவல், தேசிய மனப்பான்மையின் வளர்ச்சி, நவீன மேற்கத்திய சிந்தனைகள், தத்துவங்கள், பண்பாட்டின் செல்வாக்கு, ஐரோப்பாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்கள் பற்றிய விழிப்புணர்வு போன்றவை சீர்திருத்தங்களின் அவசியத்திற்கு வலு சேர்த்தன. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய பண்பாடு மற்றும் புதிய சிந்தனைகள் இந்தியாவுக்கு வந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா, முன்னாடி இருந்த பழைய மரபு அமைப்புகள் மாற்றம் அடைய வேண்டிய நிலை வந்தது. குறிப்பாக 1820 1830 அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. மாற்றம் வேண்டும்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இதுதான் பல சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக காரணம் ஆச்சு. இந்த இயக்கங்களின் மெயின் கோல் என்னன்னா, மதத்தை சீர்திருத்தம் பண்ணுவது, சமூக அமைப்புகளை மேம்படுத்துவது, சமுதாயத்தை முன்னேற்றுவது. இதுக்கு காரணமான முக்கிய விஷயங்கள் புதிய பொருளாதார மாற்றங்கள், கல்வி பரவல், தேசிய உணர்வு வளர்ச்சி, மேற்கத்திய சிந்தனைகள், ஐரோப்பாவில் நடந்த மாற்றங்கள் பற்றிய அறிவு. இவையெல்லாம் சேர்த்து தான் சமூகத்தில் மாற்றம் அவசியம்னு மக்களுக்கு புரிய வச்சாங்க. சரி, இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்ன? மேலை நாட்டு சிந்தனைகள். ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த காலத்தில் மக்கள் என்ன வெளிப்படுத்தினர்? எதிர்ப்பு அண்ட் மாற்றத்திற்கான விருப்பம். 25, இந்த இயக்கங்களின் முக்கிய நோக்கம் என்ன? மத சமூக சீர்திருத்தம். 26, இந்த இயக்கங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? ஜனநாயக சிந்தனை வளர்ச்சி. சீர்திருத்தங்கள் ஏன் அவசியமானது? ஆன்சர், புதிய சிந்தனைகள் அண்ட் கல்வி காரணமாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய மனப்பான்மை என்ன செய்தது? மாற்றத்திற்கான உணர்வு உருவாக்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐரோப்பிய மாற்றங்கள் என்ன தாக்கம் கொடுத்தது? புதிய சிந்தனைகள் இந்தியாவிற்கு வந்தது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். இச்சீர்திருத்த இயக்கங்களுக்கு கருத்தொற்றாமை வழங்கியது பகுத்தறிவு, மனிதநேயம், உலகளாவிய மத உணர்வு ஆகியனவாகும். இக்கண்ணோட்டம் மரபு சார்ந்தவற்றை பகுத்தறிவோடு அணுகவும், சமகால சமூக சமய நடைமுறைகளை சமூக பயன்பாடு என்னும் பரிமாணத்தில் பார்க்கவும் உதவின. எடுத்துக்காட்டாக, பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தார். அலிகர் இயக்கத்தின் போது சையத் அகமத் கான் மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்தார். எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்ததாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவை என கேசவ் சந்திரசன் கூறினார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலத்தில் வந்த புதிய சிந்தனைகள் என்னன்னா,
பகுத்தறிவு, மனிதநேயம், உலகளாவிய மத உணர்வு. இவையெல்லாம் மக்கள் பழைய நம்பிக்கைகளை கண்மூடித்தனமாக நம்பாமல் பகுத்தறிவோடு யோசிக்க உதவுச்சு. அதாவது மரபு வழக்கங்களை ஏன் இதுன்னு கேட்டு புரிஞ்சிக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தாங்க. சமுதாய பழக்கங்களையும் ஒரு வளர்ச்சி மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். ராஜாராம் மோகன் ராய் இவர் என்ன சொன்னார்னா, வேதங்களில் எல்லாம் சரிதான் இருக்கணும்னு பிளைண்டாக நம்பக்கூடாது என்றார். சையத் அகமத் கான் அவர் என்ன சொன்னார்னா, மத சிந்தனைகளை கூட மாற்றம் அடையலாம் என்றார். கேசவ் சந்திரசன் என்ன சொன்னார்னா, அனைத்து மதங்களிலும் சில உண்மைகள் இருக்கும், அதனால் எல்லா மதங்களையும் மதிக்கணும்னு சொன்னார். சரியா? சரி, இதோட இனி கொஸ்டின் ஆன்சர் வீடியோவை பார்ப்போம். சீர்திருத்த இயக்கங்களுக்கு அடிப்படை கொள்கைகள் என்ன? பொதுத்திறன், மனிதநேயம், உலகளாவிய மத உணர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுத்திறன் என்றால் என்ன? பகுத்தறிவோடு யோசித்து முடிவு செய்வது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தில் எடுத்துக்காட்டு யார்? ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் வேதங்கள் பற்றி என்ன கூறினார்? தவறு இருக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலிகர் இயக்கத்தின் போது யார் மத சிந்தனைகளை மாற்ற முடியாது என்பதை மறுத்தார்? சையது அகமத் கான். சையத் அகமத் கான் என்ன கருத்தை மறுத்தார்? மத சிந்தனைகள் மாற்ற முடியாது என்ற கருத்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து மதங்களும் உண்மையானவை என்று கூறியவர் யார்? கேசவ் சந்திரசன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். சரியா? இந்திய சமூகத்தின் ஒட்டுமொத்த பண்பாட்டு நீரோட்டத்தை உள்வாங்கிக் கொண்ட இவ்வியக்கங்கள் மொழி, மதம், கலை, தத்துவங்கள் ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தின. விரிந்த கண்ணோட்டத்தில் இச்சீர்திருத்த இயக்கங்களை இரண்டாக வகைப்படுத்தலாம். 1 சீர்திருத்த இயக்கங்கள், 2 மீட்பு இயக்கங்கள். இவ்விரு வகைப்பட்ட இயக்கங்களும் தாங்கள் மீட்டெடுக்க உள்ள மதம் இழந்துவிட்ட தூய்மையை பற்றி மாறுபட்ட அணுகுமுறைகளை கொண்டிருந்தன. ஒரு சீர்திருத்த இயக்கத்திற்கும் மற்றொன்றுக்குமான வேறுபாடு இவை ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு மரபுகளை சார்ந்திருந்தன என்பதை பொறுத்தே அமைந்தது. அடிப்படையில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மத சீர்திருத்தங்களோடு ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகவே இருந்தது. ஏனெனில் சமூக தீமைகளான சாதியும் ஆண் பெண் சமத்துவமின்மையும் தங்களின் இருப்பிற்கான நியாயத்தை மதங்களிடமிருந்தே பெற்றன. தொடக்கத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு குறுகலான சமூக அடித்தளத்தை கொண்டிருந்தன. சமூகத்தின் மேல்தட்டு மற்றும் இடைத்தட்டை சேர்ந்த அவ்வியக்கங்கள் தங்களின் நவீன சிந்தனைகள் நிலவி வரும் சமூக யதார்த்தங்களோடு இணைந்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டன. அதன் பின்னர் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சமூகத்தின் அடிப்படை கட்டுமானத்தை மறுகட்டமைப்பு செய்வதென்பது சமூகத்தின் கீழ் அடுக்குகளுக்குள்ளும் கசிய துவங்கின. பொது விவாதங்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பத்திரிகைகள் ஆகிய வடிவங்களில் அறிவுஜீவிகளிடையே நடைபெற்ற அனல் பறக்கும் விவாதங்கள் புதிய சிந்தனைகளை மக்களிடையே கொண்டு செல்வதிலும் பழைய சிந்தனைகளை புதிய வடிவத்தில் மீட்டுருவாக்கம் செய்வதிலும் பெரும் பங்கு வகித்தன. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் நடந்த சீர்திருத்த இயக்கங்கள் சும்மா ஒரு சிறிய மாற்றம் கிடையாது. அது மொழி, மதம், கலை, தத்துவம் எல்லா துறைகளிலும் மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த சீர்திருத்த இயக்கங்களை 2 வகையாக பிரிச்சலாம். 1 சீர்திருத்த இயக்கங்கள், 2 மீட்டெடுக்கும் இயக்கங்கள். இவ்விரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிலர் பழைய மரபுகளை மாற்றி முன்னேற்றம் கொண்டு வரணும் என்றார்கள். இன்னும் சிலர் பழைய மரபுகளை மீண்டும் கொண்டு வரணும் என்றார்கள். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். முக்கியமாக சமூக சீர்திருத்தமும் மத சீர்திருத்தமும் இரண்டும் சேர்ந்து நடந்தது. ஏன்னா சாதி முறை, ஆண் பெண் சமத்துவமின்மை இவையெல்லாம் மதத்தின் பேரில் நியாயப்படுத்தப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் மேல்தட்டு மக்களிடம்தான் இருந்துச்சு. சரியா? பிறகு கீழடுக்கு மக்களுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. இந்த புதிய சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சென்றது என்னன்னா பத்திரிகைகள், கட்டுரைகள், விவாதங்கள் இவையெல்லாம் பெரிய பங்கு வகிச்சது.
சரியா? இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோவை பார்ப்போம். கேசவ் சந்திரசன் மதம் குறித்து என்ன கூறினார்? இதோட ஆன்சர், உலகில் உள்ள அனைத்து மதங்களும் உண்மையானவையே அப்படின்னு கூறுறார். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய சமூகத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தின? என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? மொழி, மதம், கலை, தத்துவம் துறைகளில் மாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்கள் எதை பிரதிபலித்தது? இந்திய சமூகத்தின் ஒட்டுமொத்த பண்பாட்டு நிலை. நெக்ஸ்ட்டு, சீர்திருத்த இயக்கங்கள் எத்தனை வகைப்படுத்தப்படுகின்றன? 2 சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயக்கங்கள் எதை பற்றி வேறுபட்ட அணுகுமுறைகளை கொண்டிருந்தன? மதம் இழந்த உண்மையை மாற்றுவதற்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கம் மற்றும் மற்ற இயக்கத்தின் வேறுபாடு எதனால் தீர்மானிக்கப்பட்டது? மரபுகளை எவ்வளவு கொண்டது என்பதனால். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எதுடன் தொடர்புடையது? மத சீர்திருத்தங்களுடன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக தீமைகள் எவை? சாதி, ஆண் பெண் சமத்துவமின்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சமூக தீமைகள் எங்கிருந்து நியாயம் பெற்றன? மதங்களிடமிருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக சீர்திருத்த இயக்கங்களின் அடித்தளம் எப்படி இருந்தது? குறுகலானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த இயக்கங்கள் எந்த சமூகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது? மேல்தட்டு, இடைத்தட்டு மக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர்கள் என்ன முயற்சி செய்தனர்? நவீன சிந்தனைகளை சமூக நிலைகளுடன் இணைத்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்களின் நோக்கம் என்ன? சமூகத்தின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுதல். நெக்ஸ்ட்டு, இந்த மாற்றம் எங்கு கசிந்தது? கீழ்த்தட்டு மக்களிடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய சிந்தனைகள் எவ்வாறு பரவின? பொது விவாதங்கள், ஆய்வு கட்டுரைகள், பத்திரிகைகள் மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிஞர்களின் விவாதங்கள் என்ன பங்கு வகித்தது? புதிய சிந்தனைகளை பரப்பியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழைய சிந்தனைகள் எப்படி மாற்றப்பட்டன? புதிய வடிவத்தில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. தொடக்கத்தில் சமூக பேரவை, இந்திய பணியாளர்கள் போன்ற அமைப்புகளும் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களுமே சமூக சீர்திருத்த இயக்கங்களை துரிதப்படுத்த காரணங்களாயிருந்தன. அதற்கு தெளிவான அறிவுத்திறன் கொண்ட பல தனிநபர்களும் துணை நின்றனர். அவர்களை பற்றி வர இருக்கிற பக்கங்களில் நாம் பார்க்க உள்ளோம். பின் வந்த வருடங்களில், குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் இந்திய தேசிய இயக்கம் சமூக சீர்திருத்தத்திற்கான தலைமையையும் அமைப்பையும் வழங்கியது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு சில அமைப்புகள் முக்கிய காரணம். அவை என்னன்னா, இந்திய சமூக அமைப்புகள், கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள், இவங்க தான் இந்த மாற்றங்களை வேகமாக வளரச் செய்தாங்க. அதோடு சேர்த்து பல அறிவுஜீவிகள் இந்த இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. அவர்கள் தான் இந்த சீர்திருத்தங்களை முன்னேறி சென்ற முக்கியமானவர்கள். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பின்னர் குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில் இந்திய தேசிய இயக்கம் சமூக சீர்திருத்தத்துக்கும் தலைமையும் அமைப்பையும் கொடுத்தது. இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். சமூக சீர்திருத்தத்திற்கு தலைமையேற்றது யார்? இந்திய அமைப்புகள், கிறிஸ்தவ பரப்பு நிறுவனங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்னர் சமூக சீர்திருத்தத்திற்கு தலைமையேற்றது யார்? இந்திய தேசிய இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த காலத்தில் தேசிய இயக்கம் முக்கிய பங்கு வகித்தது? 20ஆம் நூற்றாண்டில். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக், பிரம்ம சமாஜம். 1828. ராஜாராம் மோகன் ராய் பல்துறை புலமை பெற்றவராவர். அவர் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். எங்கும் நிறைந்துள்ள, கண்டறிய முடியாத, மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் உறுதியாயிருந்தது. இந்து மதத்தை தூய்மைப்படுத்தல், ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், உருவ வழிபாட்டை எதிர்த்தல், சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல் ஆகியன அவருடைய நீண்ட கால திட்டங்களாகும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் உரையாடக்கூடியவர்.
அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சமூக சீர்திருத்தங்களின் வழியாக மக்களை அரசியல் ரீதியாக உயர்வடைய செய்ததை இலக்காக கொண்டிருந்தன. அவர் மனிதநேயமற்ற சமூக பழக்கமான உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான மன உறுதிமிக்க போராளி ஆவார். 1818 அவர் எழுதிய கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலைப்பிடப்பட்ட கட்டுரையில் எந்த மதமும் கைம்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூல்களை சுட்டிக்காட்டி நிரூபித்தார். கம்பெனி 1829 ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்ததன் மூலம் அவருடைய முயற்சிகள் வென்றன. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்ம சமாஜம் இதை ஆரம்பித்தவர் ராஜாராம் மோகன் ராய். இவர் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். இவரை பற்றி சொன்னால் பல மொழிகள் தெரிந்தவர். என்னெல்லாம்னா பாரசீகம், சமஸ்கிருதம், பெரிய அறிவுஜீவி, சமூக சீர்திருத்தவாதி. பிரம்ம சமாஜத்தின் முக்கிய கருத்து என்னன்னா, ஒரே கடவுள் தான் இருக்கிறார், உருவ வழிபாடு வேண்டாம், அதாவது காண முடியாத ஒரு சக்தியை தான் வணங்கணும் என்று சொன்னார்கள். இவருடைய முக்கிய நோக்கங்கள் என்னன்னா, இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல், ஒரே கடவுள் வழிபாடு, மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம், உருவ வழிபாட்டை எதிர்ப்பு, உடன்கட்டை ஏறுதல் ஒழிப்பு. இதில் முக்கியமாக உடன்கட்டை ஏறுதல் என்ற கொடூர பழக்கத்திற்கு ராஜாராம் மோகன் ராய் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் என்ன செய்தார்னா, எந்த மதமும் இதை ஆதரிக்காதுன்னு ஆதாரங்களுடன் நிரூபித்தார். அதன் விளைவாக 1829 ஆங்கிலேய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து சதியை தடை செய்தது. இது இவருடைய போராட்டத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி. அவருடைய அல்டிமேட் கோல் என்னன்னா, சமூக சீர்திருத்தம் மூலம் மக்களை அரசியல் ரீதியாக முன்னேற்றம் அடைய செய்வது. இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். பிரம்ம சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டது? 1828. பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எதை வலியுறுத்தியது? ஒரே கடவுள் வழிபாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எந்த வழிபாட்டை எதிர்த்தது? உருவ வழிபாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இந்து மதத்தை தூய்மைப்படுத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது? மனித கண்ணியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எந்த சமூக தீமையை ஒழிக்க முயன்றது? உடன்கட்டை ஏறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எந்த நிறுவனத்தில் பணியாற்றினார்? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எந்த மொழிகளில் தேர்ச்சி பெற்றார்? பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகள். அவருடைய தெய்வ செயல்பாடுகளின் இலக்கு என்ன? சமூக சீர்திருத்தம் மூலம் அரசியல் உயர்வு. அவர் சதி பற்றி என்ன நிரூபித்தார்? எந்த மதமும் அதை ஆதரிக்கவில்லை. ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு இதை பற்றி கட்டுரை எழுதினார்? 1818. கம்பெனி எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வந்தது? 1829. நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த சட்டம் எதை தடை செய்தது? சதி. பிரம்ம சமாஜம் 1828. ராஜாராம் மோகன் ராய் பல்துறை புலமை பெற்றவர் ஆவார். அவர் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத, மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் உறுதியாயிருந்தது. இந்து மதத்தை தூய்மைப்படுத்தல், ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், உருவ வழிபாட்டை எதிர்த்தல், சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல் ஆகியன அவருடைய நீண்ட கால திட்டங்களாகும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் உரையாடக்கூடியவர். அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சமூக சீர்திருத்தங்களின் வழியாக மக்களை அரசியல் ரீதியாக உயர்வடைய செய்வதை இலக்காக கொண்டிருந்தன. அவர் மனித நேயமற்ற சமூக பழக்கமான உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான மன உறுதிமிக்க போராளி ஆவார். 1818 அவர் எழுதிய கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என தலைப்பிடப்பட்ட கட்டுரையில் எந்த மதமும் கைம்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூல்களை சுட்டிக்காட்டி நிரூபித்தார்.
கம்பெனி 1829 ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்ததன் மூலம் அவருடைய முயற்சிகள் வென்றன. இதில் பிரம்ம சமாஜத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, பிரம்ம சமாஜம் இதை ஆரம்பித்தவர் ராஜாராம் மோகன் ராய். இவர் 1828 பிரம்ம சமாஜத்தை தொடங்கினார். இவர் ரொம்ப பெரிய அறிவாளி, பல மொழிகள் தெரிஞ்சவர். பாரசீகம், சமஸ்கிருதம் பேச தெரியும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்தவர். பிரம்ம சமாஜம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தை உருவாக்கி காக்கிறது ஒரு காண முடியாத சக்தி. அதனால் ஒரே கடவுள் தான், உருவ வழிபாடு வேண்டாம். இவருடைய மெயின் கோல்ஸ் என்னன்னா, இந்து மதத்தை தூய்மைப்படுத்தல், ஒரே கடவுள் வழிபாடு, மனித கண்ணியத்தை உயர்த்துதல், உருவ வழிபாட்டை எதிர்த்தல், உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல். இதில் முக்கியமானது என்னன்னா, சதி என்ற கொடூர பழக்கத்திற்கு அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். 1818 ஒரு கட்டுரை எழுதி எந்த மதமும் இதை ஏற்காதுன்னு ஆதாரத்துடன் நிரூபித்தார். அதன் விளைவாக 1829 ஆங்கில அரசு சட்டம் கொண்டு வந்தது. சதியை தடை செய்தது. அது அவருடைய பெரிய வெற்றி. இவருடைய நோக்கம் என்னன்னா, சமூகத்தை மாற்றி மக்களை முன்னேற்றம் அடைய செய்வது. ஓகேவா? இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டது? 1828. பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். 59. பிரம்ம சமாஜம் எதை வலியுறுத்தியது? ஆன்சர், ஒரே கடவுள் வழிபாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எந்த வழிபாட்டை எதிர்த்தது? ஆன்சர், உருவ வழிபாடு. பிரம்ம சமாஜத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர், இந்து மதத்தை தூய்மைப்படுத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது? ஆன்சர், மனித கண்ணியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எந்த சமூக தீமையை ஒழிக்க முயன்றது? ஆன்சர், உடன்கட்டை ஏறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எந்த நிறுவனத்தில் பணியாற்றினார்? ஆன்சர், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எந்த மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர்? ஆன்சர், பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகள். அவருடைய செயல்பாடுகளின் இலக்கு என்ன? ஆன்சர், சமூக சீர்திருத்தம் மூலம் அரசியல் உயர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் சதி பற்றி என்ன நிரூபித்தார்? எந்த மதமும் அதை ஆதரிக்கவில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாராம் எந்த ஆண்டு இதை பற்றி கட்டுரை எழுதினார்? 1818. நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்பெனி எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வந்தது? 1829. நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த சட்டம் எதை தடை செய்தது? சதி. இதை அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். பிரம்ம சமாஜத்தின் ஒட்டுமொத்த பங்களிப்பை கீழ்கண்டவாறு சுருக்கி கூறலாம். பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படையாக கண்டனம் செய்தது. சாதி முறை, மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றை கண்டனம் செய்தது. 3. குழந்தை திருமணம், பர்தா முறை, உடன்கட்டை ஏறுதல் ஆகியவை ஒழிக்கப்பட வேண்டுமென கோரியது. 4. கைம்பெண் மறுமணத்தை ஆதரித்தது. பிரெஞ்சு புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ஐரோப்பா சென்ற ராஜாராம் மோகன் ராய் பிரிஸ்டல் நகரில் மரணத்தை தழுவினார். தக்க சமயத்தில் தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையார் புத்துயிர் ஊட்டாமல் இருந்திருந்தால் இவ்வியக்கம் விரைவாக வீழ்ந்திருக்கும். அவருக்கு பின் 1857 முதல் கேசவ் சந்திர சென் இயக்கத்தை முன்னெடுத்து சென்றார். இவ்வமைப்பின் வலுவை 1865 அது பெற்றிருந்த 54 கிளைகளின் எண்ணிக்கையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வங்காளத்தில் 50 கிளைகள், வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாபில் 1, தமிழ்நாட்டில் 1 என மொத்தம் 54 கிளைகள். காலப்போக்கில் பிரம்ம சமாஜம் 2ஆக பிரிந்தது. அவை தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில் இயங்கிய இந்திய பிரம்ம சமாஜம், கேசவ் சந்திர சென்னுடைய சதாரன் பிரம்ம சமாஜ் என்பனவாகும். நண்பர்களே, இப்போ பிரம்ம சமாஜத்தின் முக்கிய கருத்துக்கள் என்னென்னு ஈஸியாக பார்ப்போம். 1. மத சீர்திருத்தம். பிரம்ம சமாஜம் என்ன சொன்னது? பல கடவுள் வழிபாடு வேண்டாம், உருவ வழிபாடு வேண்டாம், அவதாரம் என்ற நம்பிக்கையும் வேண்டாம். அதாவது ஒரே கடவுள் தான் சொல்லுது.
செகண்ட் என்னென்னா மூட நம்பிக்கை எதிர்ப்பு. சாதி முறை, மூட நம்பிக்கைகள் இவையெல்லாம் தவறு என்று கண்டனம் செய்தது. மூணாவது என்னது? சமூக சீர்திருத்தம். குழந்தை திருமணம் தவறு, பர்தா முறை தவறு, உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கணும், பெண்களின் நிலையை உயர்த்தணும் என்றது. நாலாவது பெண்களின் உரிமை. கைம்பெண் வாழ்க்கையை ஆதரித்தது, அவர்களுக்கு மறுமணம் அனுமதி வேண்டும் என்றது. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், ராஜாராம் மோகன் ராய் பின்னர் ஐரோப்பா சென்றார். அங்கே பிரிஸ்டல் நகரத்தில் மரணமடைந்தார். அவர் பிறகு இந்த இயக்கம் தொடர காரணமானவர் தேவேந்திரநாத் தாகூர். அவருக்கு பிறகு இந்த இயக்கம் தொடர காரணமானவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூரின் அப்பா. இவரால் தான் இந்த இயக்கம் தொடர்ந்து நடந்தது. அதன் பிறகு கேசவ் சந்திர சென் இயக்கத்தை மேலும் வளர்த்தார். சரியா, இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். பிரம்ம சமாஜம் எதை கண்டனம் செய்தது? பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, அவதார நம்பிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எந்த சமூக முறைகளை எதிர்த்தது? சாதி முறை, மூட நம்பிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த பழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என கூறியது? குழந்தை திருமணம், வர்தா முறை, சதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் எதை ஆதரித்தது? கைம்பெண் மறுமணம். ராஜாராம் மோகன் ராய் எங்கு மரணமடைந்தார்? பிரிஸ்டல். பிரம்ம சமாஜம் தொடர்ந்து இயங்க காரணமானவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் யாரின் தந்தை? ரவீந்திரநாத் தாகூர். பின்னர் இயக்கத்தை முன்னெடுத்தவர் யார்? கேசவ் சந்திர சென். எந்த ஆண்டு கேசவ் இயக்கத்தை முன்னெடுத்தார்? 1857. இயக்கம் எப்போது பல கிளைகளாக வளர்ந்தது? 1865. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்போது எத்தனை கிளைகள் இருந்தது? 51 கிளைகள் இருந்தது. வங்காளத்தில் எத்தனை கிளைகள் இருந்தன? 50. வடமேற்கு மாகாணத்தில் எத்தனை கிளைகள் இருந்தது? 2. பஞ்சாபில் எத்தனை கிளைகள் இருந்தது? 1. பிரம்ம சமாஜம் எத்தனை பகுதிகளாக பிரிந்தது? 2. இந்திய பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தியவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர். சாதாரண பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தியவர் யார்? சதாரண பிரம்ம சமாஜத்தை வழிநடத்தியவர் யார்? கேசவ் சந்திர சென். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளரான சைதை காசி விஸ்வநாத முதலியார் சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜ நாடகம் எனும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினார். கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதினார். 1864 இதே நோக்கத்திற்காக தத்துவ போதினி எனும் தமிழிதழ் தொடங்கப்பட்டது. பிரம்ம சமாஜம் வங்காள சமூகத்தின் வைதிக பிரிவினரிடமிருந்தும் இந்து தர்ம சபை போன்ற அமைப்புகளிடமிருந்தும் பெரும் எதிர்ப்பை சந்தித்தது. இருந்தபோதிலும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளும் இருந்தனர். ஆனால் அவர் இந்து நூல்களை தமக்கு ஆதாரமாக கொண்டார். பிரம்ம சமாஜம் பெருமளவிலான மக்களை ஈர்க்கவில்லை எனினும் அது அறிவுஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொடக்கத்தில் முற்போக்கு கருத்துக்களால் கவரப்பட்ட பல இளைஞர்கள் ஆர்வத்தோடு அவற்றை பரப்பினர். தாகூரின் குடும்பம் ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம். அதன் செல்வாக்கை தாகூருடைய கருத்துக்களிலும் எழுத்துக்களிலும் காணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் பிரம்ம சமாஜத்தின் தாக்கம். தமிழ்நாட்டிலும் பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சது. இதுக்கு உதவி செய்தவர் காசி விஸ்வநாத முதலியார். இவர் என்ன பண்ணாருன்னா பிரம்ம சமாஜ நாடகம்னு ஒரு நாடகம் எழுதினார். மக்களுக்கு இந்த கருத்துக்களை ஈஸியாக புரிய வச்சார். அதோடு சேர்த்து கைம்பெண் மறுமணத்தை ஆதரித்து ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதினார். இன்னொரு முக்கிய விஷயம், 1874 தத்துவ போதினி என்னும் ஒரு தமிழ் இதழ் ஆரம்பித்தாங்க. இதன் மூலம் பிரம்ம சமாஜ சிந்தனைகள் மக்களிடம் பரவியது. ஆனால் இந்த இயக்கத்துக்கு எதிர்ப்பு இருந்தது. குறிப்பாக மரபு பின்பற்றும் மக்கள், இந்து தர்ம சபை போன்ற அமைப்புகள் இவர்கள் இதை எதிர்த்தனர். அதே நேரத்தில் சிலர் ரிஃபார்மர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க.
ஈஸ்வர சந்தி வித்யாசாகர் இவர் சீர்திருத்தங்களை ஆதரித்தார். ஆனால் இந்து நூல்களையே ஆதாரமாக எடுத்தார். முக்கிய பாயிண்ட் என்னன்னா, பிரம்ம சமாஜம் பெரிய அளவில் மக்கள் சேரவில்லை, ஆனால் எஜுகேட்டட் பீப்புள் அறிவுஜீவிகள் மேல் பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு. ஆரம்பத்தில் பல எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இந்த கருத்துக்களை விருப்பமாக பரப்பினாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ரவீந்திரநாத் தாகூர் குடும்பம் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தது. அதனால தான் அவருடைய எழுத்துக்களிலும் இந்த சிந்தனைகளின் தாக்கம் தெரியும். நெக்ஸ்ட் இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்திற்கு ஆதரவளித்தவர் யார்? சைதை, காசி, விஸ்வநாத முதலியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எழுதிய நாடகம் என்ன? பிரம்ம சமாஜ நாடகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எந்த கருத்தை பரப்ப நாடகம் எழுதினார்? பிரம்ம சமாஜ கருத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எந்த சமூக சீர்திருத்தத்தை ஆதரித்தார்? கைம்பெண் மறுமணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சைதை காசி எழுதிய தமிழிதழின் பேர் என்ன? தத்துவபோதினி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு தமிழிதழ் தொடங்கப்பட்டது? 1864. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜம் யாரிடமிருந்து எதிர்ப்பை சந்தித்தது? வைதிக பிரிவு, இந்து தர்ம சபை. பிரம்ம சமாஜ காலத்தில் இருந்த சீர்திருத்தவாதி யார்? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எதை ஆதாரமாக கொண்டார்? இந்து நூல்கள். பிரம்ம சமாஜம் எவர்களுக்கு அதிக தாக்கம் ஏற்படுத்தியது? அறிவுஜீவிகள். ஆரம்பத்தில் யார் இவ்வியக்கத்தில் ஈர்க்கப்பட்டனர்? இளைஞர்கள். தாகூர் குடும்பம் எந்த இயக்கத்துடன் தொடர்புடையது? பிரம்ம சமாஜம். அதன் செல்வாக்கு எதில் காணப்படுகிறது? தாகூரின் கருத்துக்கள் அண்ட் எழுத்துக்கள். நெக்ஸ்ட் பேராகிராஃப். பிரார்த்தனை சமாஜம் 1867. பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பான பிரார்த்தனை சமாஜம் 1867 பம்பாயில் ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் நிறுவப்பட்டது. எம்.ஜி. ரானடே, ஆர்.ஜி. பண்டார்கர் ஆகியோர் இவ்வமைப்பில் சேர்ந்து அமைப்புக்கு வலிமை சேர்த்தனர். பிரார்த்தனை சமாஜம் ஓர் அமைப்பு என்ற அளவில் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கவில்லை. ஆனால் அவ்வமைப்பின் உறுப்பினர்களான ரானடே, பண்டார்கர், கே.டி. தெலங் போன்றோர் மகாராஷ்டிராவின் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாபெரும் தலைவர்கள் ஆவர். பின்வந்த ஆண்டுகளில் அவர்கள் சமூக சீர்திருத்த இயக்கங்களை நிறுவினர். பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்தை போன்றது என்றாலும் அது மகாராஷ்டிராவை சேர்ந்த துறவிகளின் பக்தி மரபுகளோடு உளப்பூர்வமான தொடர்பை கொண்டிருந்தது. பிரார்த்தனை சமாஜம் சமூகத்தின் கடைநிலையிலுள்ள பெண்கள், தொழிலாளர் ஆகியோருக்கு கல்வி வழங்குவதன் மூலம் தனது பணியை தொடர்ந்தது. சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு ஆகிய சமூக சீர்திருத்த பணிகளில் ஆழ்ந்த கவனம் செலுத்தியது. ரானடேயின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1885 நடைபெற்று முடிந்தவுடன் கூடும். ஆழமான அறிவு கூர்மை திறனும் கொண்ட நீதியரசர் ரானடேயின் வழிகாட்டுதலில் பிரார்த்தனை சமாஜம் மேற்கிந்திய பகுதியில் சமூக சீர்திருத்த செயலூக்கமிக்க மையமானது. விதவை மறுமண சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர்களில் அவரும் ஒருவர். மேலும் தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றார். நாட்டுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு எத்தகைய கல்வி அவசியமோ அக்கல்வியை இளைஞர்களுக்கு வழங்குவதை இவ்வமைப்பு நோக்கமாக கொண்டிருந்தது. ரானடே 1901 இயற்கை எய்திய போது சந்தவர்கர் தலைமை பொறுப்பேற்றார். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட ஹெட்டிங் என்னன்னா பிரார்த்தனை சமாஜம். இது என்னன்னா பிரம்ம சமாஜத்தின் ஒரு கிளை அமைப்பு. பிரம்ம சமாஜத்தோட ஒரு கிளை அமைப்பு என்னது? பிரார்த்தனை சமாஜம். இது 1867 மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டது. சரி, 1867 மும்பையில் ஆரம்பித்தாங்க. இதை ஆரம்பித்தவர் ஆத்மராம் பண்டுரங். ஆரம்பித்தவர் யார்? ஆத்மராம் பண்டுரங். இதை வளர்ச்சியடைய செய்த முக்கியமானவர்கள் யாரெல்லாம்? எம்.ஜி. ரானடே, ஆர்.ஜி. பண்டார்கர். சரியா, இவர்கள் இந்த அமைப்புக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. பிரார்த்தனை சமாஜம்
பெரிய ஆர்கனைசேஷன் கிடையாது, அதாவது மக்கள் அதிகம் சேரவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அமைப்பில் இருந்தவர்கள் பின்னாளில் பெரிய சமூக சீர்திருத்த தலைவர்களாக வளர்ந்தார்கள். குறிப்பாக மகாராஷ்டிராவில் 19ஆம் நூற்றாண்டில் இந்த உறுப்பினர்கள்தான் சமூக சீர்திருத்த இயக்கங்களை முன்னெடுத்தார்கள். பிரார்த்தனை சமாஜத்தின் வேலைகள் மற்றும் முக்கியத்துவம். சரியா, பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜத்தை போல இருந்தாலும் மகாராஷ்டிரா மக்களின் மரபுகளோடு சேர்ந்து வேலை செய்தது. இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, சமூகத்தில் கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு, குறிப்பாக பெண்கள், தொழிலாளர்கள் ஆகியோர்கள் கல்வி கொடுக்க ஆரம்பித்தது. அதோடு சேர்த்து சில முக்கியமான சீர்திருத்தங்கள்லாம் கவனம் செலுத்தியது. என்ன இல்லைன்னா, சாதி வேறுபாடு இல்லாமல் சேர்ந்து உணவருந்துதல், சாதி மரபு திருமணத்தை மாற்றுதல், விதவை மறுமணத்தை ஆதரித்தல், பெண்கள் முன்னேற்றம், தாழ்த்தப்பட்டோரின் வளர்ச்சி. ஓகேவா? இப்போ முக்கியமானவர் என்னன்னா எம்ஜி ரானடே. இவர் என்ன பண்ணாருன்னா, தேசிய சமூக மாநாடுன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தார். இது ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு அப்புறம் நடக்கும். ரானடே யார்? ஒரு நீதிபதி, ரொம்ப அறிவாளி, நல்ல வழிகாட்டி. இவரால் தான் பிரார்த்தனை சமாஜம் மேற்கு இந்தியாவில் முக்கியமாக சீர்திருத்த மையமாக ஆனது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் விதவை மறுமண சங்கம் உருவாக்க உதவினார். அதோடு சேர்த்து கல்வி பரப்பு அமைப்புகளையும் முன்னேற்றினார். அவருடைய மெயின் ஐடியா என்னன்னா, நாட்டுக்கு சேவை செய்யணும்னா கல்வி மிகவும் அவசியம். அதனால் இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொன்னார். பின்னர் 1901 ரானடே மறைந்த பிறகு சந்திரவர்கர் இயக்கத்தை என்ன பண்ணார்? தொடர்ந்து நடத்தினார். இதோட கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1867. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆத்மராம் பண்டுரங். எங்க? பம்பாயில். இவ்வமைப்பை வலுப்படுத்தியவர்கள் யார்? எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டர்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாராஷ்டிராவின் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தலைவர்கள் யார்? ரானடே, பண்டர்கர், கேடி தெலங். பிரார்த்தனை சமாஜம் எதனை போன்றது? ஆன்சர் பிரம்ம சமாஜம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எங்கு தொடர்புடையது? மகாராஷ்டிராவின் பக்தி மரபுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரார்த்தனை சமாஜம் தனது பணியை எப்படி தொடங்கியது? கல்வி வழங்குவதன் மூலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருக்கு கல்வி வழங்கப்பட்டது? பெண்கள், தொழிலாளர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவ்வமைப்பு எந்த சமூக பிரச்சனைகளில் கவனம் செலுத்தியது? சாதி திருமணம், பெண்கள் முன்னேற்றம். பிரார்த்தனை சமாஜத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சமூக சீர்திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய சமூக மாநாடு யாரால் உருவாக்கப்பட்டது? எம்ஜி ரானடே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய சமூக மாநாடு எப்போது கூடும்? இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு பிறகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரார்த்தனை சமாஜம் எதற்கான மையமாக இருந்தது? சமூக சீர்திருத்தம். ரானடே உருவாக்கிய அமைப்புகளில் ஒன்று என்ன? விதவை மறுமண சங்கம். ரானடே எந்த துறையில் சிறந்தவர்? நீதியரசர். ரானடே எப்போது இறந்தார்? 1901. ரானடேக்கு பிறகு தலைமையேற்றவர் யார்? சந்தவர்கர். நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். ஆரிய சமாஜம் 1875. ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் தயானந்த சரஸ்வதி. இவரது காலம் 1824 முதல் 1883 வரை ஆவார். குஜராத்தை சேர்ந்த அவர் துறவியாகும் எண்ணத்தில் இளமையிலேயே வீட்டை விட்டு வெளியேறினார். 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார். 1863 பல ஊர்களுக்கு சென்று தனது கருத்துக்களை போதித்தார். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் சில கல்வி நிலையங்களையும் நிறுவினார். 1872 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார். 1875 சத்யார்த்த பிரகாஷ் என்னும் தனது முக்கிய நூலை வெளியிட்டார். அவருடைய கருத்தின்படி சமகாலத்து இந்து மதம் சீர்கேடு அடைந்துவிட்டது. ஆகவே அவர் புராணங்கள், பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, பிராமண அர்ச்சகர்களின் நடவடிக்கைகள், புனித யாத்திரைகள் ஆகியவற்றை நிராகரித்தார்.
விதவை திருமணத்திற்கான தடையை எதிர்த்தார். சமஸ்கிருத மொழியில் சிறந்த புலமை பெற்றிருந்த அவர் வேதங்களை நோக்கி திரும்புக என அழைப்பு விடுத்தார். வேதங்களை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை வடிவமைக்க விரும்பிய அவர் அதே சமயம் புராணங்களை புறக்கணித்தார். ஏனைய சீர்திருத்தவாதிகளைப் போலவே பெண் கல்வி, கைம்பெண் திருமணம் ஆகியவற்றை ஊக்குவித்தார். சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப் பகுதிகளில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார். அங்கிருந்த கத்திரி எனப்படும் வணிக சமூகம் காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்தது. ஆனால் பஞ்சாபில் இந்து முஸ்லிம் சீக்கியரிடையே பெருமளவில் வகுப்புவாத மோதல் நடைபெற்று வந்தது. தயானந்தரின் சுத்தி இயக்கம் இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்று பெரு எதிர்ப்புகளை, குறிப்பாக அகமதியா இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது. ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாக கருதப்படுகிறது. தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளும் கல்லூரிகளும் நிறுவப்பட்டதன் மூலம் தயானந்தரின் செல்வாக்கு 20ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரிய சமாஜம், இதோட ஹெட்டிங் பேர் ஆரிய சமாஜம். இது ஆரம்பித்தவர் யார்? தயானந்த சரஸ்வதி. இவர் 1875 ஆரிய சமாஜத்தை தொடங்கினார். இவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இளமையிலேயே வீட்டை விட்டு வெளியேறி சுமார் 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி வந்தார். பல இடங்களுக்கு போய் தன சிந்தனைகளை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் என்னன்னா, 1875 சத்யார்த்த பிரகாஷ் என்ற புத்தகத்தை என்ன பண்ணார்? வெளியிட்டார். இது அவருடைய முக்கிய நூல். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் கருத்துப்படி அந்த காலத்து இந்து மதம் சீர்கேடு அடைந்து விட்டதாம். அதனால் அவர் எதிர்த்தது பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு, புராணங்கள், பிராமணர்களின் சில தவறான நடைமுறைகள், தீர்த்த யாத்திரைகள். அவர் சொன்ன முக்கிய ஐடியா என்னன்னா, வேதங்களை நோக்கி திரும்புவோம், அதாவது வேதங்களை அடிப்படையாக வைத்து சமூகத்தை அமைக்கணும்னு சொன்னார். சரியா? சமூக சீர்திருத்தம் பற்றி விதவை மறுமணம், சப்போர்ட், பெண்களின் முன்னேற்றம், குழந்தை திருமண எதிர்ப்பு, இதையெல்லாம் என்ன பண்ணார்? அவர் ஆதரித்தார். தயானந்த சரஸ்வதி அவருடைய சிந்தனைகள் அதிகமாக பரவியது எங்கு தெரியுமா? பஞ்சாப் பகுதியில். அங்கிருந்த ஒரு வணிக குழு, கத்திரி சமூகம், இவர்களுக்கு ஆரிய சமாஜம் மீது அதிக ஆதரவு இருந்தது. அந்த காலத்தில் பஞ்சாபில் இந்து முஸ்லீமிடையே சில மோதல்கள் இருந்துச்சு. அதனால் சமூகம் டென்ஷனாக இருந்தது. இந்த சூழலில் தயானந்தர் என்ன பண்ணாருன்னா, இந்துக்கள் அல்லாதவர்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற முயற்சி பண்ணார். இதனால் பல இடங்களில் எதிர்ப்பு வந்தது. குறிப்பாக அஹ்மதியா இயக்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கம், அதாவது பழைய வேதகால மதத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சி செய்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயானந்தரின் சிந்தனைகள் கல்வி மூலமாக பரவியது. வேத பள்ளிகள், டிஏவி கல்லூரிகள், இதனால் 20ஆம் நூற்றாண்டிலும் அவருடைய தாக்கம் தொடர்ந்தது. ஓகேவா? இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஆரிய சமாஜம் எப்போது தொடங்கப்பட்டது? 1875. ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? 1824 முதல் 1883 வரை. அவர் எத்தனை ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி வந்தார்? 17 ஆண்டுகள். அவர் எப்போது தனது கருத்துக்களை பரப்ப தொடங்கினார்? 1863. தயானந்த சரஸ்வதி என்ன செய்தார்? கல்வி நிறுவனங்களை நிறுவினார். 1872 அவர் எங்கு பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார்? கல்கத்தா. தயானந்த சரஸ்வதி எழுதிய முக்கிய நூல் என்ன? சத்யார்த்த பிரகாஷ். தயானந்த சரஸ்வதி இந்து மதம் பற்றி என்ன கூறினார்? சீர்கேடு அடைந்துள்ளதாக கூறினார். தயானந்த சரஸ்வதி எதை நிராகரித்தார்? புராணங்கள், பல தெய்வ வழிபாடு, குரு வழிபாடு. தயானந்த சரஸ்வதி எந்த பழக்கங்களை எதிர்த்தார்? பிராமண சடங்குகள், புனித யாத்திரைகள். அவர் எந்த திருமண தடையை எதிர்த்தார்? விதவை மறுமணம் தடையை. அவர் எந்த மொழியில் புலமை பெற்றார்? சமஸ்கிருதம். அவர் எதற்கு திரும்ப வேண்டும் என்று கூறினார்? வேதங்கள். அவர் எதை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை உருவாக்க விரும்பினார்? வேதங்கள். தயானந்த சரஸ்வதி எதை மறுத்தார்? புராணங்கள். தயானந்த சரஸ்வதி எந்த சமூக சீர்திருத்தங்களை ஆதரித்தார்? பெண் கல்வி, விதவை மறுமணம். தயானந்த சரஸ்வதி எந்த பகுதியில் செல்வாக்கு பெற்றார்? பஞ்சாப். பஞ்சாபில் எந்த சமூக மோதல்கள் இருந்தன?
இந்து முஸ்லிம் சீக்கியர் மோதல்கள். அவர் எந்த முயற்சியை மேற்கொண்டார்? இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்றுதல். இந்த முயற்சிக்கு யாரிடமிருந்து எதிர்ப்பு வந்தது? அகமதியா இயக்கம். ஆரிய சமாஜம் எந்த வகை இயக்கம்? மீட்பு இயக்கம். அவர் எந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கினார்? ஆங்கிலோ வேத பள்ளிகள் அண்ட் டிஏவி கல்லூரிகள். அவரின் செல்வாக்கு எப்போது தொடர்ந்தது? 20ஆம் நூற்றாண்டு. இனி நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். ராமகிருஷ்ண இயக்கம் 1897. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியதையும் அதில் வங்காளம் தீவிரமாக பங்கேற்று நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்ததையும் நாம் முன்னரே கண்டோம். அதன் தொடர்ச்சியாக வங்காளத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவாக ராமகிருஷ்ண மிஷன் உதயமானது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவின் அருகேயுள்ள தட்சிணேஸ்வர் என்னும் ஊரிலுள்ள கோவிலின் ஏழை பூசாரி ஆவார். அவர் முறையான கல்வி கற்றவரில்லை, ஆனால் தீவிர ஆன்மீக வாழ்வை மேற்கொண்டவர். அனைத்து மதங்களிலும் இயல்பாக உள்ள உண்மைகள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். பல்வேறு மதங்களின் நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு சமய பணிகளை மேற்கொண்டு அம்மதங்கள் சார்ந்த நம்பிக்கைகளை சோதித்து பார்த்தார். அவரை பொறுத்த அளவில் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்பதாகும். ராமகிருஷ்ணருடைய பரந்த பார்வையும் இறைநிலை சார்ந்த உள்ளுணர்வும் ஆன்மீக பெருவிருப்பமும் பெருவாரியான மக்களை கவர்ந்தன. தன் கருத்துக்களை கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகள் மூலமாக விளக்கினார். அவர் மேல் வியப்புற்ற ஒருவர் இவை அனைத்தையும் ராமகிருஷ்ண காதமிர்தா எனும் தலைப்பில் தொகுப்பளித்துள்ளார். அவருடைய சீடர்களுள் மிகவும் புகழ்பெற்றவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்திருந்த இளைஞர் நரேந்திரநாத் தத்தா என்பவராவார். இவரே சுவாமி விவேகானந்தர். இவருடைய வாழ்க்கை காலம் 1863 முதல் 1902 என புகழடைந்தார். அவர் தன் குருவின் கருத்துக்களை இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் கொண்டு சென்றார். அவருடைய கல்வி அறிவும் பேச்சாற்றலும் ஆன்மீக தோற்றமும் அவருடைய வியத்தகு ஆளுமையும் அவருக்கு நாடு முழுவதும் சீடர்களை உருவாக்கியது. அவர்களில் பலர் தேசிய இயக்கத்திலும் இணைந்தனர். விவேகானந்தர் 1893 அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் பங்கேற்று அங்கு கூடியிருந்தோர் மேல் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினார். இவ்வியக்கம் பள்ளிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்றோருக்கான இல்லங்கள் ஆகியவற்றையும் நிறுவியது. இயற்கை பேரழிவுகளாலும் மனிதர்களால் ஏற்பட்ட பேரழிவுகளாலும் மக்கள் துயருற்ற போது அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியது. சுவாமி விவேகானந்தர் இளமை, தைரியம் ஆகியவற்றின் மறுவடிவமாவார். வாலண்டைன் சிரோல் என்பாரின் வார்த்தைகளில், தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்படுத்துள்ள தேசம் என்னும் உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை பெற்று தந்த முதல் இந்தியர் ஆவார். ராமகிருஷ்ண இயக்கம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்த சப்ஜெக்டில்? இந்த இயக்கம் எப்படி வந்தது? வங்காளத்தில் சமூக மத சீர்திருத்தங்கள் அதிகமாக நடந்தது. அதற்கு பிறகு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய நினைவாக ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் யார்? கல்கத்தா அருகே தட்சிணேஸ்வர் கோவில் ஒரு பூசாரியாக இருந்தவர். பெரிய படிப்பில்லை, ஆனால் ரொம்ப அழகான ஆழமான ஆன்மீக அறிவு இருந்துச்சு. அவர் சொன்ன முக்கிய கருத்து என்னன்னா, அனைத்து மதங்களிலும் உண்மை இருக்கிறது. அதாவது எல்லா மதங்களும் ஒரே இலக்கை அடைய வேறு வேறு பாதைகள் தான். இதை நிரூபிக்க அவர் என்ன பண்ணாருன்னா, பல மதங்களின் வழிபாட்டு முறைகளை தான் முயற்சி செய்து பார்த்தார். அதனால தான் எல்லா மதங்களும் ஒரே சத்தியத்தை சொல்லுதுன்னு நம்பினார். இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னா, அவர் தனது கருத்துக்களை கதைகள், கட்டுரைகள், எடுத்துக்காட்டுகள் மூலம் ஈஸியாக சொல்லுவார். அதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. அவருடைய வாழ்க்கை போதனைகள் பின்னர் ராமகிருஷ்ண கதாமிர்தம் ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டது. அவருடைய சிந்தனை, ஆன்மீக வாழ்க்கை நிறைய மக்களை கவர்ந்தது.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சீடர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் சுவாமி விவேகானந்தர். இவருடைய இயற்பெயர் என்னது? நரேந்திரநாத் தத்தா. இவர் யார் தெரியுமா? கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் படித்தவர். ரொம்ப புத்திசாலி, பேச்சாற்றல் மிக்கவர். அவர் என்ன பண்ணாருன்னா, தன் குரு ராமகிருஷ்ணரின் கருத்துக்களை இந்தியாவிலும் உலகத்திலும் என்ன பண்ணார்? பரப்பினார். அதனால் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு இந்தியா முழுவதும் நிறைய சீடர்கள் கிடச்சாங்க. அந்த சீடர்கள் சிலர் பின்னர் தேசிய இயக்கத்திலும் கலந்து கொண்டாங்க. முக்கிய நிகழ்வு என்னன்னா, 1893 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடந்த உலக சமய மாநாட்டில் பங்கேற்றார். அங்கே அவர் சொன்ன பேச்சு உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. இந்தியாவின் மதம் பண்பாடு பற்றி உலகத்திற்கு எடுத்து காட்டினார். சமூக சேவை இந்த இயக்கம் என்ன பண்ணுச்சுன்னா, பள்ளிகள் தொடங்கியது, மருத்துவமனைகள் அமைச்சது, ஆதரவற்றோர்களுக்கு உதவி செய்தது, இயற்கை பேரழிவு வந்தாலும் மக்களுக்கு உதவி செய்தது. அவருடைய சிறப்பு என்னன்னா, இளம் வயதில் இருந்தாலும் தைரியம், அறிவு, ஆன்மீகம் இவை மூணும் சேர்ந்தவர். அவர் வெளிநாடுகளில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தினார். அதனால தான் இந்தியா ஒரு பெரிய நாகரிக நாடுன்னு உலகம் ரெக்கக்னைஸ் பண்ணுச்சு. ஓகேவா? இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ராமகிருஷ்ண இயக்கம் 1897. சரியா? ராமகிருஷ்ண மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1897. ராமகிருஷ்ண மிஷனை தூண்டியவர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எங்கு பணியாற்றினார்? தட்சிணேஸ்வர் கோயில். அவர் எந்த நகரம் அருகே இருந்தார்? கல்கத்தா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்வி நிலை எப்படி இருந்தது? முறையான கல்வி அவரே கிடையாது. அவர் எந்த வாழ்க்கையை பின்பற்றினார்? ஆன்சர் ஆன்மீக வாழ்க்கை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மதம் பற்றி என்ன நம்பினார்? அனைத்து மதங்களிலும் உண்மை உள்ளது. ராமகிருஷ்ணர் என்ன செய்தார்? பல மதங்களின் நடைமுறைகளை பின்பற்றினார். அவர் மதங்களை பற்றி என்ன கூறினார்? எல்லா மதங்களும் ஒரே இலக்கை அடையும் பாதைகள் அப்படின்னு சொன்னார். ராமகிருஷ்ணர் தனது கருத்துக்களை எப்படி விளக்கினார்? கதைகள் மற்றும் உவமைகள் மூலம் விளக்கினார். ராமகிருஷ்ண காதாமிர்தா யார் எழுதிய நூல்? மகேந்திரநாத் குப்தா. அந்த நூல் எதை பற்றி கூறுகிறது? ராமகிருஷ்ணரின் போதனைகள். ராமகிருஷ்ணரின் புகழ்பெற்ற சீடர் யார்? சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தர் எங்கு படித்தார்? கல்கத்தா பல்கலைக்கழகம். விவேகானந்தர் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? 1863 முதல் 1902 வரை. விவேகானந்தர் என்ன செய்தார்? குருவின் கருத்துக்களை இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் பரப்பினார். விவேகானந்தர் புகழுக்கு காரணம் என்ன? கல்வி, பேச்சாற்றல், ஆன்மீக அனுபவம். அவர் எதை பெற்றார்? பல சீடர்களை பெற்றார். விவேகானந்தரின் சீடர்கள் பின்னர் எதில் சேர்ந்தனர்? தேசிய இயக்கத்தில் சேர்ந்தாங்க. விவேகானந்தர் எந்த மாநாட்டில் பங்கேற்றார்? உலக சமய மாநாடு. அந்த மாநாடு எங்கு நடைபெற்றது? அமெரிக்கா, சிகாகோ. விவேகானந்தர் மாநாட்டில் என்ன செய்தார்? மக்களிடம் ஆழமான தாக்கம் ஏற்படுத்தினார். இயக்கம் எந்த சேவைகளை செய்தது? பள்ளிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்றோருக்கான இல்லங்கள். இந்த இயக்கம் பேரறிவுகளின் போது என்ன செய்தது? மக்களுக்கு உதவிகரம் நீட்டியது. விவேகானந்தர் எதற்கான உருவம் என கூறப்படுகிறார்? இளமை, தைரியம். இந்த கருத்தை கூறியவர் யார்? வாலண்டைன் சிரோல். இந்திய நாகரிகத்திற்கு அங்கீகாரம் பெற்று தந்தவர் யார்? சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் எங்கு அங்கீகாரம் பெற்று தந்தார்? வெளிநாடுகளில். விவேகானந்தர் எதை உலகிற்கு எடுத்து சென்றார்? இந்திய பாரம்பரிய நாகரிகம். அவர் எதற்கான அங்கீகாரம் பெற்று தந்தார்? தேசிய உணர்வு. இனி நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். பிரம்ம ஞான சபை 1875. இந்திய அறிவார்ந்த மக்கள் தாங்கள் மேற்கத்திய அறிவொளி மற்றும் பகுத்தறிவு இயக்கங்களால் விழிப்புணர்வு அடைந்ததாக உணர்ந்த நேரத்தில் மேலை நாடுகளின் சிந்தனையில் ஒரு சோர்வு ஏற்பட்டு அது ஆன்ம விடுதலைக்கு கிழக்கு நாடுகளை அணுகியது. இச்சிந்தனை போக்கிலிருந்து பிரம்ம ஞான சபை உதயமானது. இவ்வமைப்பு 1875
பிளாவட்ஸ்கி அம்மையார், கர்னல் ஆல்காட் ஆகியோரால் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. 1879 இந்தியா வந்த அவர்கள் 1882 அமைப்பின் தலைமையிடத்தை சென்னை அடையாறில் அமைத்தனர். 1893 இந்தியாவிற்கு வந்த அன்னி பெசன்ட் அம்மையாரின் தலைமையில் பிரம்மஞான சபை வலுப்பெற்று குறிப்பாக பல தென்னிந்திய ஆதரவாளர்களை பெற்றது. இந்து பாரம்பரியத்தை மேற்கத்திய அறிவார்ந்த மக்கள் ஒத்துக்கொண்டதில் அவர்கள் பெருமை கொண்டனர். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் பிரம்மஞான சபையின் கிளைகள் உருவாயின. பல முரண்பாடுகளுக்கு உள்ளானாலும் இவ்வமைப்பு இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்தது. முற்போக்கு சிந்தனையாளரான அயோத்திதாச பண்டிதர் ஹென்றி ஆல்காட்டுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார். ஆல்காட் அயோத்திதாசரை இலங்கைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவர் புகழ்பெற்ற மீட்புவாதிகளான அனஹரிகா, தர்மபாலா, ஆச்சரிய சுமங்களா உட்பட பல பௌத்த பிட்சுகளை சந்தித்தார். இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, பிரம்மஞான சபை இந்த அமைப்பு எப்படி வந்தது? அந்த காலத்தில் இந்தியாவில் மக்கள் மேற்கத்திய கல்வி பகுத்தறிவு மூலம் புதிய சிந்தனைகளை கற்றுக்கொண்டாங்க. அதே நேரத்தில் மேற்கத்திய நாடுகளில் சிலர் ஆன்மீகம் தேட ஆரம்பித்தாங்க. அதனால தான் கிழக்கு நாடுகளின் சிந்தனைக்கு அவர்கள் திரும்பினார்கள். இதன் விளைவாக 1875 மேடம் பிளவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காட் அமெரிக்காவில் பிரம்மஞான சபையை தொடங்கினாங்க. பின்னர் 1879 இந்தியா வந்தார்கள். 1882 தலைமையகம் சென்னை அடையாறில் அமைக்கப்பட்டது. இதனால் இந்தியாவில் இந்த அமைப்பு வளர்ச்சியடைந்தது. அடுத்த முக்கியமானவர் அன்னி பெசன்ட். இவர் வந்த பிறகு இந்த அமைப்பு இன்னும் வலுவானது. குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிக ஆதரவு கிடைத்தது. இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, இந்திய பாரம்பரியத்துக்கு மீண்டும் மதிப்பு கிடைக்க செய்தது. மேற்கத்திய மக்களும் இந்திய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமைப்பு இந்தியாவில் பௌத்த மதம் மீண்டும் வளர உதவியது. இதோ ஒரு எக்ஸாம்பிள். அயோத்திதாச பண்டிதர் இவர் கர்னல் ஆல்காட் மூலம் பௌத்த சிந்தனையை அறிந்தார். பின்னர் இலங்கைக்கு சென்று பல பௌத்த தலைவர்களை சந்தித்தார். ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். 1875 பிரம்மஞான சபை எந்த சிந்தனையிலிருந்து உருவானது? வெளிநாட்டு ஆன்மீக சிந்தனை. பிரம்மஞான சபை எப்போது நிறுவப்பட்டது? 1875. இதை நிறுவியவர்கள் யார்? பிளாவட்ஸ்கி அம்மையார், கர்னல் ஆல்காட். இந்த அமைப்பு முதலில் எங்கு நிறுவப்பட்டது? அமெரிக்கா. அவர்கள் இந்தியா எப்போது வந்தனர்? 1879. அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைக்கப்பட்டது? சென்னை அடையாறு. எந்த வருடம் அடையாறில் அமைக்கப்பட்டது? 1882. பின்னர் தலைமையேற்றவர் யார்? அன்னி பெசன்ட் 1893. இந்த அமைப்பு எங்கு அதிக ஆதரவு பெற்றது? தென்னிந்தியா. இந்திய பாரம்பரியத்தை யார் ஏற்றுக்கொண்டனர்? மேற்கத்திய அறிவார்ந்த மக்கள். பிரம்மஞான சபையின் கிளைகள் எங்கு உருவானது? தென்னிந்தியா. இந்த அமைப்பு எந்த மத வளர்ச்சிக்கு உதவியது? பௌத்தம். நவீன பௌத்த சிந்தனையாளர் யார்? அயோத்திதாச பண்டிதர். அவர் யாருடன் தொடர்பு கொண்டார்? ஹென்றி ஆல்காட். அவரை எங்கு அழைத்து சென்றனர்? இலங்கை. அவர் யாரை சந்தித்தார்? அனஹரிகா, தர்மபாலா, ஆச்சரிய சுமங்களா. நம்ம நவீனத்தை நோக்கி என்ற லெசனில் முதல் பகுதியை நம்ம ஆல்ரெடி கிளியராக பார்த்தாச்சு. இப்போ அந்த லெசனில் இருக்கிற மீதி உள்ள முக்கியமான கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு லைனையும் ஈஸியாக புரியும்படியாக கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி உள்ள கண்டினியூஷன் வீடியோ பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.